வணக்கம் நண்பர்களே, திரு கவ் ஃபார்மிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 3 மாடுகள் விற்பனை பதிவு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 3 மாடு விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா ஹச்எப் மாடு, நல்ல அழகான நல்ல கலரான உள்ள மாடு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாடு நல்லா கிடைக்காது. தலையீத்து மாடு தான். நல்லா அடக்குடக்கமாக நல்லா இருக்குது. பார்க்க நல்ல பார்வையாக நல்லா லுக்கான உள்ள மாடு. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பல் 6 பல் தான். இந்த பாருங்கள், பல் 6 பல் தான். அதனால் எதுவும் பயப்பட தேவையில்லை, தலையீத்து தான். பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட பால் பார்த்திங்கன்னா காலையில் 8 லிட்டரும் சாயங்காலம் ஒரு 7 லிட்டர் இருக்குது. மொத்தம் 15 லிட்டரு பால் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பால் அதிகமாக தான் இருக்கும். இப்போ தலையீத்துனால 8-7 இருக்குது. 2வது ஈத்தில் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கூடும். இது பார்த்திங்கன்னா கண்டு பார்த்திங்கன்னா காலங்கண்டு போட்டிருக்கு. போட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்கும் கண்டு போட்டு. இந்த பாருங்கள், இந்த கண்டு தான் போட்டு ஒரு மாதம் இருக்கும். நல்லா கண்டு, நல்லா பெருங்கண்டு. இதோட மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா 65,000 சொல்லியிருக்காங்க. 65,000 கொஞ்சம் அதிகம்தான். உங்களுக்கு வேணுங்கிறது சொல்லுங்கள், கொஞ்சம் முன்பின் அனுசரித்து விலை வேணால் கம்மி வேணும் வாங்கி தரேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது மாடு பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல அழகான நல்ல கலரான மாடு. இந்த மாதிரி கலரில் மாடுகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். இது பார்த்திங்கன்னா 3வது ஈத்து மாடு. 3வது ஈத்து மாடு பல் கடை சேர்ந்துருச்சு, நல்லா இருக்குது. பல்லுன்னா அந்தளவுக்கு தேயலை. இது பார்த்திங்கன்னா பொட்டைக்கண்டு போட்டிருக்கு. இப்போ பால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 லிட்டரும் சாயங்காலம் ஒரு 4 லிட்டரும் இருக்குது. அந்தளவுக்கு எரை தீனி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா வாங்கிட்டு போய் நம்ம நல்லா கொஞ்சம் எரை தண்ணி போட்டால் கொஞ்சம் பால் கொஞ்சம் கூடலாம். ஆனால் 5 நாள் கேரண்டி பால் சொல்லியிருக்காங்க. கறந்து பார்த்துட்டே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா பொட்டைக்கண்டு போட்டிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த கண்டு தான். இந்த மாடும் பார்த்திங்கன்னா கண்டு போட்டு இதோட 1 மாதம் ஆயிடுச்சு. பொட்டைக்கண்டு போட்டிருக்கு, 1 மாதம் தான் ஆகுது. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா 42,000 சொல்லியிருக்காங்க. வேணும்னா நம்ம இந்த மாடை வேணால் கொஞ்சம் முன்பின் அனுசரித்து வாங்கலாம். வேணுங்கிறவு சொல்லுங்கள். இந்த மாடும் விற்பனைக்காக இருக்குது. நல்ல மாடு, நல்ல கலரான மாடு. இந்த மாடு இந்த மாதிரி கலர் அமையாது. இந்த மாடு பார்த்திங்கன்னா கிர்ரு மாடு. கிர்ரில் கிராஸ் மாடு. கிர்ரு ஜெர்சியில் கலந்துருக்கும் பாருங்க. ஏன்னா உடம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு மாதிரி இருக்குது. தலை மட்டும்தான் கிர்ரு மாதிரி இருக்குது. இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 5 நாள் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் இருக்கும். இந்த மாடு 5 நாள் இருக்கும். இதுவும் கண்டு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் எப்படியும் இருக்கும். 1 to 1.5. ஏன்னா கண்டு பெருங்கண்டாக இருக்குது. நாங்கள் போயில உரிமையாளர் இல்லை. இதோட மாட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 45,000 சொல்லியிருக்காங்க. 40,000 நம்ம அனுசரித்து வாங்கலாம். ஆனால் மாடு பால் ஒரு 5 நாள் அவ்வளோதான் இருக்குது. வேணுங்கிறத சொல்லுங்கள். இந்த மாடும் வேணால் வாங்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரு மாடுகள் மேக்ஸிமம் ஆளுகளை குத்த பார்க்கும். இந்த மாடு கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக சீரலை. கொஞ்சம் பார்த்தினாலே தெரியும். தலை மட்டும்தான் இது மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாம் தான் இருக்கும். இது அந்த மாட்டோட கண்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே தான் இருக்குது. 2 மாதம் கூட இருக்கலாம். கண்டு நல்லா பெருங்கண்டாக இருக்குது. காலங்கண்டு இதுவும். இந்த மாடு வேணுங்கிறவு சொல்லுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பரமக்குடி பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊரில் தான் அந்த கிரு மாடும் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மாடு இருக்குது. வேணுங்கிறவ சொல்லுங்கள். இந்த மாடு வேணால் வாங்கி பேசுவோம். இப்போ டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் எல்லாம் போடுறேன். வேணுங்கிறவ பார்த்து இந்த நம்பர் அந்த மாடு வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நான் பேசி என்னென்ன வாங்குறாங்க வாங்கிக்கிறோம்.